இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் இந்த 10 வருஷத்தில் பாஜக இந்தியாவுக்கு எவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. எவ்வளவு நல்ல திட்டங்கள் தெரியுமா? பாஜக ஆட்சி செஞ்ச இந்த 10 வருஷத்தில் இந்தியாவையே மாற்றி போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். நாங்கள் என்னென்ன நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக திட்டங்கள் வகுத்து நாங்கள் எவ்வளவு நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்லாம் பேசுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் பார்த்தா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தோம் ராமர் கோயில் கட்டும்போது, அவங்க அதை புறக்கணிச்சிட்டாங்க. ராமர் கோயிலுக்கு எதிராக காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அப்போவே ராமர் கோயில் கட்டியிருக்கணும், ரொம்ப தாமதமாயிருச்சு, அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த 10 ஆண்டுகளில் பண்ண பெரிய சாதனையே அயோத்தியில் ராமர் கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி அங்கே ராமர் கோயில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடத்தி அதை எல்லா மாநிலத்தில் இருக்கிற பிரபலங்களையும் கூப்பிட்டு பெருசாக இப்போ கொண்டாடினது மட்டும்தான் இந்த 10 வருஷத்தில். இது ஒரு 10 வருஷம் ப்ராசஸ். இதுவே இந்தியாவுக்கு போதுமானது. இந்த ராமர் கோயிலை வச்சு இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிடும். ஏன்னா ராமர் இந்தியாவில் தங்குறதுக்கான ஒரு இடத்த அவங்க கட்டிட்டாங்க இல்லை. அதனால இனிமேல் இதுக்கப்புறம் இந்தியா பெரிய வளர்ச்சியை நோக்கி போகுது. இந்த 10 ஆண்டுகளில் அதுக்கான திட்டங்களை வகுத்திருக்காங்க. அந்த திட்டங்கள் தான் ராமர் கோயில், சரிங்களா? இதுக்கு அடுத்து இந்த வருஷம் எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க. அடுத்தடுத்து ஜெயிக்க போகிற எலெக்ஷனில் அதற்கான பலனை இந்தியா பெறப்போகுது அப்படின்றது மாதிரி கண்டினியூஸாக எங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் ராமர் கோயிலை புறக்கணித்த இந்தியா கூட்டணி காங்கிரஸ் அப்படின்ட்டும், ராமர் கோயிலை கட்டிய மோடி அப்படின்னு சொல்லிட்டும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்கடா 10 வருஷத்தில் என்ன சாதனை பண்ணீங்க, இந்தியாவுக்கு என்ன பண்ணீங்க, எங்கே ரோடு போட்டிங்க, எங்கே கால்வாய் வெட்டினீங்க, அதுக்குள்ளே எவனை போட்டு புதைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அந்த மாதிரி பேசுவீங்கன்னு பார்த்தா, எங்கேயா போனாலும் ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில். அயோத்தியில் ராமர் கோயில் மட்டும்தான் இந்த 10 வருஷத்தில் கட்டியிருக்கீங்களாடா? வேறு எதுவுமே நீங்கள் பண்ணலையாடா? அப்போ அந்தந்த மாநிலங்களில் பண்ணது எல்லாமே அந்தந்த மாநில கட்சிகள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஎம் அவங்க அரசு கட்டினது தானா? நீங்கள் எதுவுமே பண்ணலையாடா? எப்போ பார்த்தாலும் மோடி இந்தியாவுக்கு நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த நலத்திட்டங்கள் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றையுமே சொல்ல மாட்டுறாங்க. ஒன்று தான், ராமர் கோயில் கட்டினேன் ராமர் கோயில் கட்டினேன். ராமர் கோயில் கட்டினேன், ஓகே. ஆனால் பிஜேபி ஹிந்துத்துவா கட்சியா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. பிஜேபி இந்தியாவில் ஜனநாயகத்தை போற்றக்கூடிய கட்சியா, இல்லை இந்துக்களுக்கு மட்டுமான ஒரு கட்சியா, ஹிந்துத்துவா கட்சியா, ஆர்எஸ்எஸ் கொள்கையில் பின்பற்றக்கூடிய கட்சியா? இதை மட்டும் சொல்லுங்கடா, தெளிவாக அதையாச்சும் சொல்லுங்கடா. நாங்கள் ஹிந்துத்துவா கட்சி இல்லை, எல்லா மக்களுக்குமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினதை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்கேயாவது மசூதி கட்டினதை, எங்கேயாவது சர்ச்சு கட்டினதை பற்றி பேசுகிறீங்களாடா? இது ஒரு பெரிய சாதனையாடா? என்னடா ஒரே ஒரு கோயிலை கட்டி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் கோயில் இருக்குடா, அப்போவே கட்டி வச்சுட்டு போயிட்டாங்களா எவனோ? ஏன்டா இது ஒரு பெரிய மேட்டர்னு சொல்லிட்டு எந்த மாநிலத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்தில் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி என்ன கேண்டிடேட்லாம் ஷோ காமிக்கிறாங்களடா அவங்க கட்சியில்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? தயவு செய்து என்ன இந்தியாவுக்கு பண்ணீங்க அப்படின்னு 1-2 சொல்லுங்கடா. இந்த பிரச்சாரத்தின் போது சொல்லுவீங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு ஒரு டவுட்டு. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருல, திமுக ஆட்சி நடக்குதுல, அவங்க தான் பண்ணுறாங்களா இல்லை மத்திய அரசு தான் பண்ணுதா அப்படின்றது எனக்கு தெரியலடா. மத்திய அரசுடைய திட்டங்கள், நெடுஞ்சாலை போடுறது, ட்ரெயின் விடுறது, இதெல்லாம் தெரியுது. அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்களா இல்லை யாரா பண்ணுறா? அதையாவது சொல்லுங்கடா. சும்மா இருக்கிறத கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பீங்களா? அதையாச்சும் சொல்லுங்கடா. ஏன்னா ராமர் கோயில் கட்டினதை மட்டுமே பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கடுப்பாகுதுடா.